அண்ட் இப்போ நம்ம எல்லாருமே காத்திருந்தோம் பரத்வாஜ் சார் என்னதான் நமக்கு ஒரு ஹாய் சொன்னா கூட அவருடைய ஜேர்னி அது வந்து வார்த்தைகளால் மட்டும் சொல்ல முடியாது. எத்தனையோ ஆண்டுகள், எத்தனையோ திரைப்படங்கள், எத்தனையோ பாடல்கள் நமக்காக கொடுத்திருக்காரு. So ladies and gentlemen, please make some noise as I welcome the man for today's show. நம்மளுடைய favorite music composer of all time. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு வெல்கம் பேக்னு சொல்றதா இல்லை வெல்கம்னு சொல்றதான்னு தெரியல, ஆனால் மனசு ரொம்ப நிறைவாக இருக்கு. மீண்டும் ஒரு முறை ஒரு பெரிய காயத்திலோட லெட்ஸ் வெல்கம் பரத்வாஜ் சார் ஆன் டு தி ஸ்டேஜ். சார் வெல்கம் பேக் அண்ட் அ வெரி பிக் வெல்கம். ஒன்று பண்ணுங்க சார், நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு ஹாயை மட்டும் சொல்லுங்களேன் உங்களுக்கு. ஹாய் எவ்ரிவன், வணக்கம். இது கேட்கறதுக்காக எவ்வளோ ஆண்டுகள் நாங்கள் காத்திருந்தோம் சார். எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருக்கேன். முதல்ல எல்லோருக்கும் மாலை வணக்கங்கள். இட்ஸ் வெரி எக்ஸ்ட்ரீம்லி வெரி ஹாப்பி மூமெண்ட் ஃபார் மீ. அதாவது 30 வருடங்கள் கழித்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணோங்கிறது வந்து, அதாவது செலிப்ரேட் மை 30 years இஸ் இன்டீட் எ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லோருக்கும் என்னுடைய மீண்டும் வணக்கங்கள். ஏன்னா ரொம்ப ஒரு சென்டிமெண்டான விஷயம். முதல்ல வந்து நான் வந்து இதுக்கு ஃபர்ஸ்ட் திங் இஸ் டு தேங்க் த பர்சன்ஸ் இன்வால்வ்டு இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு. முதல்ல இதை நினைத்தவர் வந்து டைப் இவெண்ட்ஸோட வினு ஹாசன் அவர்கள், அவர்களுடன் அவளுடைய பார்ட்னர் திரு கோபிகிருஷ்ணன் அவர்கள். அப்புறம் அவங்க அதாவது பிளான் பண்ணாங்க, ஆனால் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நீட் சப்போர்ட்ஸ் அண்ட் ஐ திங்க் நன் அதர் தேன் நளினி மேடம். அண்ட் இந்த ஜேர்னி முழுக்க அது பார்த்தீங்கன்னா 30 years ஆஃப் கவுண்ட்லெஸ் நம்பர் ஆஃப் சாங்ஸ் அண்ட் ரெக்கார்டிங் செஷன்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ அது எல்லாரோடைய எல்லா மியூசிஷியன்ஸு, டெக்னீஷியன்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன் ஹூஸ் எவர் இஸ் அவைலபிள் ஹியர். இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியல, பட் தேங்க் எவ்ரி ஒன். அண்ட் மை ஃபேமிலி ஆஃப் கோர்ஸ். ஐ பீன் அ வெரி லக்கி பர்சன் த்ரூ அவுட் மை லைஃப். ஆக்சுவலி ஐ காட் ஆல் அலாங் எனக்கு என்றைக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாருமே, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி ஒன். ஸோ ஹியர் ஐ எம் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் மை கெரியர் அண்ட் இட்ஸ் அ கிரேட் மூமெண்ட். அண்ட் ஃபைனலி ஆஃப் கோர்ஸ் you people have made it so special for me. Thanks for coming. And I thought அதாவது முதல்ல என்ன நினச்சேன்னா ரொம்ப பயங்கரமாக ஸ்கிரிப்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே பில்டப்லாம் பண்ண நினச்சேன். பட் நவ் ஐ ஹவ் டிசைட் அகேன்ஸ்ட் தட். I'll just speak my mind, whatever comes it's okay. You know, it's a time not to act. மனசை திறந்து காமிக்கணுங்கிற ஒரு முக்கியமான ஒரு தருணம். So thank you so much. And we are presenting some of the songs and I also want to share என்னுடைய சின்ன அனுபவங்கள் and which are very very interesting. ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கிறபோது actually it's a very very interesting journey for a music director in particular, because he is the one who kind of creates a song, who gets it lead from the director. எப்படி பண்ணோம், என்ன பண்ணோம், எதுக்கு பண்ணோம், and how to make it popular. Most important is to make it popular. இசையமைக்கிறது ஒன்று, அதை மக்களுக்கு பிடிக்கிறதுங்கிறது பெரிய, அங்கே தான் ஒரு மிக சிக்கலே இருக்குது. So to cross that, how to do that, it's a very very interesting process. And now I will look back 30 years முடிஞ்சு போச்சு அண்ட் நிறைய படங்கள் பண்ணியாச்சு. இப்போ வந்து லுக்கிங் பேக் ஒரு 30 years எனக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து ஐ காட் இன்டு தெலுங்கு மூவிஸ். ஆக்சுவலி எனக்கு தமிழ் படம் தான் பண்ண ஆசை, பட் எனக்கு முதல்ல ஒரு 16 தெலுங்கு படங்கள் பண்ண வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் ஐ ஷுட் நவ் டெல் யூ சம்திங், சாரி பிகாஸ் திஸ் டைம் மூமெண்ட் டு சே தட். அதாவது ஒரு இந்த ஃபிலிம் மியூசிக் கம்போசிங்கிறது வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொஃபஷனல், தட்ஸ் ஹையஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் எ மியூசிக் டைரக்டர். ஸோ எனக்கு ஆரம்பத்தில் வந்து ஐ ஜஸ்ட் டிட் லாட் ஆஃப் பக்தி பாடல்கள். நான் எல்லா சாமிக்கும் பாட்டு போட்டாச்சு, நிறைய பாட்டு 100 கேசட் வரையும் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்ட் டூயிங் ஆட்ஸ், ஜிங்கிள்ஸ், அப்புறம் டிவி கமர்ஷியல்ஸ். தென் ஐ கேம் டு டிவி சீரியல்ஸ். ஸோ ஐ டிட் மியூசிக் ஃபார் விழுதுகள்னு ஒரு சீரியல் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் வி வெண்ட் ஆன் டு தெலுங்கு ஃபிலிம்ஸ் அண்ட் அப்புறம் அப்படியே கன்னடா பிக்சர். ஒரு 19th பிக்சர் தான் எனக்கு தமிழ் படமே வாய்ப்பு கிடச்சிது. அண்ட் தேட் வாஸ் ஆல்சோ ஐ காட் திஸ் பிக்சர் கால்ட் காதல் மன்னன். ஸோ அந்த படத்தில் வந்து நவ் ஐ வாஸ் ஆல் சார்ஜ் அண்ட் பம்ப்ட் அப். முதல் படத்துலேயே காமிக்கணும் அப்படி ரொம்ப பயங்கரமாக எனக்கு ஒரு இது இருந்தது. இந்த சினிமாங்கிறது வந்து இந்த ஹீரோ பேஸ் தான், எவ்ரி திங் இஸ் அரவுண்ட் ஹீரோ. ஸோ இந்த படத்தில் வந்து இந்த ஹீரோவுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்குல்ல, தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது வந்து நன் தென் ஐ வாண்ட் டு சிங் எ சாங் விச் இஸ் வெரி பாப்புலர். அதாவது வசூல் ராஜ் பிபிஎஸ்ங்கிற படத்துல இருந்து வந்து கலக்க போகுது யாருங்கிற பாட்டு.
அண்ட் அப்படியே வருவார் பாருங்க அந்த கமல் சார் நடக்கும் இந்த பாட்டுக்கும் சச் அ ஃபேண்டாஸ்டிக் திங். அதாவது நான் சொன்னேன் வந்து இந்த முதல் ப்ரோக்ராம் வந்து முதல் பாட்டு வந்து காதல் மன்னன்கிற படம் கிடைச்சது. ஐ வாஸ் ஆல் சார்ஜ் அப் டு எப்படியும் இந்த முதல் பாட்டிலே ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த முதல் பாட்டு தான் வந்து இந்த உன்னை பார்த்த பின்பு நான். அண்ட் தேட் சாங் இன்னும் அது வந்த நிலேருந்தே ஃபேமஸ். அண்ட் தேட் புட் மீ ஆன் டு த ட்ராக். அண்ட் அப்படியே தொடர்ந்து நான் வந்து 30 வருஷம் இது வரையும் கொண்டு வந்துச்சு. ஸோ இட்ஸ் பின் அ கிரேட் ஜேர்னி. அண்ட் ஐ ஒர்க் அதாவது அந்த படத்தோடைய டைரக்டர் சரண், அப்புறம் அந்த படத்தோடைய லிரிக் ரைட்டர் வைரமுத்து, அந்த படத்தோடைய நடிகர் அஜித் குமார். We had a great combination, and முக்கியமா I would like to thank from the bottom of the heart Charan sir, director sir. I don't know where he is. He must have come. Thank you sir. You have been very very kind to me. 12 படங்கள் பண்ணி ஒரே டைரக்டர் கூட 12 படம் பண்ணியிருக்கேன். So Charan sir, வைரமுத்து sir and myself, we have done 12 films together. That shows the kind of connection we have together. And all எல்லா படமுமே ஹிட் ஆச்சு. So without further delay, அண்ட் முக்கியமாக இந்த பாட்டோடைய வந்து ஐ ஹேவ் டு மென்ஷன் அபவுட் திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அதாவது நம்ம ஒரு பாட்டை வந்து ஒரு சிங்கர்கிட்ட கொடுக்குற போது the singer is supposed to add value to that. வேல்யூ அடிஷன் சொல்லுவாங்கல்ல. நம்ம இப்படி பாடுறபோது இன்னும் அழகாக பாடுவாங்க, அதை அழகாக இன்னும் அந்த மேம்படுத்தி பாடுவாங்க. ஸோ இந்த பாட்டை ஐ திங்க் he is a man who put it the right pedestal, you know. And thank you sir, SPB sir, you have always been good to me. இன்னைக்கு வந்து இந்த 30 இயர்ஸ் செலிப்ரேஷன்ல we have a lot of guests coming in. அதே மாதிரி உங்களுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்திருக்காங்க உங்களுக்காக, உங்களை சந்திக்கணுங்கிறதுக்காக. அவங்கள மேடைக்கு கூப்பிடணும்னு ஆசையாக இருக்கு. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு நபரும் கூட தான். ஒரு தொகுப்பாளர், ஒரு நடிகை, அதை தாண்டி வந்து she is a fantastic artist on the whole. As a welcome our dearest and most revered சுஹாசினி மணிரத்னம் அவர்கள். ஸோ அவங்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சங்கீதம் இருக்கும்போது, இந்த மாதிரி வண்டர்ஃபுல் மியூசிஷியன்ஸ் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் நான். சூப்பர். ஸோ இன்னைக்கு வந்து we're celebrating 30 years of sirல. ஸோ உங்களுக்கும் சாருக்கும் இருக்கக்கூடிய அந்த ரேப்பை பற்றி சொல்லுங்க. we would love to know. அவரோட ஃபேன் தான். எனக்கு பாட்டு அவ்வளோ நல்லா பாட வராததுனால அவர் என்னை பாட வைக்கல. அதனால உங்களோட அந்த ரேஞ்ச் ஆஃப் சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பக்கம் ஜாலியாக ஒரு கலாட்டாவாக குத்து பாட்டு முடியும். ஓ போடு தான் ஆல் டைம் ஃபேவரட் இல்லை. நம்ம எது வாழ்க்கையில் சந்தோஷம் வந்தாலும் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஓ போடுங்க அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கிற சந்தோஷமே இல்லை. அப்புறம் எங்கள் சித்தப்பா பாட்டு, அதுக்கப்புறம் சேரன் படத்தில் இருக்கிற ஆட்டோகிராஃபில் இருக்கிற பாட்டாக இருக்கட்டும், சரணோட எல்லா பாட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். சச் பியூட்டிஃபுல் சாங். இப்போ தான் அந்த தீவானாவை கேட்டுகிட்டே வந்தேன். எவ்வளோ அழகான சாங் அது. தமிழும் ஹிந்தியும் மிக்ஸ் பண்ணி பியூட்டிஃபுல். அந்த டியூன்னாலே அந்த பிக்சரைசேஷன் கூட அவ்வளோ அழகாக இருக்கும். மேம், எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, எல்லாருமே மெலோடி சொல்லும் போது நீங்கள் வந்தோடனே அந்த ஓ போடுன்னு சொன்னோடனே எனக்கு அப்படி ஒரு பயங்கர ஜாலியாகிடுச்சு. நிறைய பேர் அந்த ஓ போடு சாங்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுன்னு இல்லை, நிறைய சாங்ஸ் வந்து நம்ம பார்த்து செலிப்ரேட் பண்ண சாங்ஸ் தான் இன்றைக்கி மேடையில் கேட்க போகிறோம். அண்ட் நீங்கள் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இருந்து ஒரு 2-3 பாடல்கள் கேட்கணும்னு Sure, you rock it, you know, because and you know your number of songs, your beautiful, the collection is wonderful. So எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். So you are rocking. ரொம்ப நாள் ஆசை. ஐ எம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் இளையராஜா சார். இந்த கிராமப்புறங்களில் பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பாட்டு தான் எல்லாம் ஒலிக்கும். நம்ம பாட்டு எப்போ ஒலிக்கும் தான் எனக்கு ஒரு ஆசை. ஸோ தேட் சாங் கேம் அலைவ் வித் திஸ் சாங். ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், ஐ ஹேவ் கிரேட் ப்ளஷர் இன் சிங்கிங் திஸ், ஐ மீன் ப்ரெசென்டிங் திஸ் சாங். ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன் ஃப்ரம் ஐயா. And that happened to be Nayanthara's first movie as well. சார், ஆனால் அந்த பாட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு தேங்க்யூ சொல்ல போகிறத தாண்டி உங்களுக்கு இன்னொரு தேங்க்யூ சொல்லணும் சார். என்ன விஷயத்துக்காகனா, இந்த பாட்டு கேட்டு எனக்கு தெரிஞ்ச ஆடியன்ஸும் அக்செப்ட் பண்ண நிறைய பேருக்கு லவ் மலர்ந்தது உங்கள் சாங்னால, இல்லையா? தேங்க்யூ. ஆமாம். அண்ட் அதை தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காதல் மன்னன் திரைப்படம், அதனுடைய இயக்குனரை நீங்கள் சொன்னனால நாங்கள் தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். அவரும் வந்திருக்காரு இல்லையா? ஸோ காதல் மன்னன் திரைப்படத்தினுடைய இயக்குனர் தொடர்ந்து நிறைய கொலாபரேஷன்ஸ் அவரோட இருந்திருக்குன்னு சார் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ சரண் சார்க்காக லேஸ் நேம் என்ன ஒரு பெரிய பெரிய கைத்தறி கொடுத்துடலாம். A very warm welcome to you sir. Thank you very much for joining. இல்லை, எனக்கு வந்து என்னுடைய முதல் படம் காதல் மன்னன். அதில் எங்கள் 2 பேருக்குமே ஒரு அட்ரஸ் கொடுத்தது இந்த உன்னை பார்த்த பின்பு நான் சாங். ஸோ நான் இப்போ இந்த அரங்கத்துக்குள்ளே வரும்போது கரெக்டாக அந்த சாங் வந்து ஏதோ சொல்லி வச்ச மாதிரி பாடிட்டு இருந்தாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாட்டு. அதை விட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மனிதர் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் பரத்வாஜ் சார். So Charan sir, thank you so much once again. And அவருக்காக மீண்டும் ஒரு let's hear our place in heaven. ஆட்டோகிராஃப் திரைப்படத்தினுடைய இயக்குனர் சேரன் சாரும் இங்கே நினைச்சிருக்கிறாரு. சேரன் சார், ப்ளீஸ்
Can we have you here? வாங்க எங்களுக்காக. Sir, வாங்க. I would like to honor you as well. Yes. நீங்க வராம இருக்க முடியாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷனும் கூட. அதனால ரொம்ப எக்ஸைட்டடா எனக்கு ஃபீல் ஆகுது. உங்க எல்லாருக்கும் ஆட்டோகிராஃப் படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாடல்கள்லாம் நீங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க. சோ மீண்டும் ஒரு முறை let's hear it up for the இயக்குனர் himself. சேகன் சார். சேரன் சார், once again a very warm welcome to you. ரிலீஸ் அப்பவும் சரி, ரீ-ரிலீஸ் அப்பவும் சரி, அந்த வரவேற்பை இப்போ வரைக்கும் மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு படைப்பு. அண்ட் இந்த கொலாபரேஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கொலாபரேஷன். அவர் ஒரு பாடலும் எங்களுக்காக பாடினார். மீண்டும் ஒன்றே ஒரு பெரிய வணக்கம் and very very warm welcome to you. Thank you very much. வணக்கம் எல்லாருக்கும். பாண்டவர் பூமி அந்த படம் நாங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி ஷூட்டிங் வந்து டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நாள் இருக்குது அப்படின்றப்போ அதில் மற்ற பாட்டெலாம் கம்போஸ் பண்ணிட்டோம். பட் இதுதான் முக்கியமான பாட்டு. அது வந்து ரெண்டாவது படத்து ஷெட்யூல் போகும்போது என்ன பண்ணுவோம்னா அந்த கொஞ்சம் ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகிறதுக்காக பாட்டில் ஆரம்பிப்போம் ஷூட்டிங்கை. ஸோ பாட்டில் ஆரம்பிக்கிறதுனால முதல் பாட்டு அவரவர் வாழ்க்கையில், அப்புறம் ஃபேமிலி ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒரு மிங்கிள் ஆகி அந்த மூடுக்கு வர்றதுக்காக அந்த சாங்குகளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃபேமிலி ஃபீல் கிடைக்கும்னு நாங்கள் ட்ரை பண்ணோம். அப்போ அதனால் நாங்கள் முதல்ல போட்டுட்டோம். ஆனால் பட் சாங் ரெடி ஆகலை. சாங் சரி சார் தானே 10 நாள் இருக்கே பண்ணி கொடுத்துருவாருன்னு நாங்கள் நினச்சோம். சாரு வந்து ஒரு அஃபீஷியல் ஜாப்பில் உள்ள மியூசிக் டைரக்டர் மாதிரி காலைல 9 மணிக்கு வருவார், சாயந்தரம் 6 மணிக்கு போயிடுவார். 6 மணிக்கு மேலே அவரை உட்கார வச்சோம்னா சார் விடுங்க சார் நாளைக்கு வந்து வேலை பார்க்குறேன் பார். ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். அப்போ 5-6 நாள் போயாச்சு, இன்னும் 4 நாள் தான் இருக்குது ஷூட்டிங் போகணும். சாங் ரெடி ஆகலை. சாங் இல்லாமல் மைண்டை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இப்போலாம் வந்து சாங் இல்லாமலே ஷூட் பண்ணிட்டு வந்துடுறாங்க, அப்புறம் சாங் போடுறாங்க. அப்போ அப்படி இல்லை. சரி சாங் இல்லாமல் ஷூட்டிங்கே போக முடியாது, எப்படி பண்ணுறதுன்னா லிரிக்ஸ் கூட கிடையாது, என்ன பண்ண முடியுன்றப்போ 4 நாள் தான் இருக்குது, போயே ஆகணும், ஷூட்டிங் மாற்ற முடியாது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. சார்கிட்ட கேட்டேன், சார் இன்றைக்கி ட்ரை பண்ணுறோம் சார், இன்றைக்கி கண்டிப்பாக வந்துரு சார் அப்படின்ட்டார். போட்டு ஆனால் டியூன் அசராமல் போடுவார். அவர் மாதிரி டியூன் போடுறதுக்கு ஆளே கிடையாது, அவ்வளோ டியூன் போடுவார். 6 மணி ஆகும்போது எனக்கு பயம் வந்துருச்சு, ஐயோ ஒரு 6 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவார், திருப்பி நாளைக்கெல்லாம் மறுபடியும் எடுக்கணும், இவர் என்ன பண்ணுறது ஒரு சின்ன டென்ஷன் ஆயிடுச்சு. அப்போ நான் ஒரு ரொம்ப போல்டாக ஒரு டிசிஷன் எடுத்தேன். அது இப்போ சொல்லலாம், அது காமெடியாக தான் சொல்கிறேன். 8 மணி ஆகும்போது டியூன் வரல. அப்போ நான் கிளம்புறேன் சார், நாளைக்கு வந்து பார்த்துக்கலாரு. சார் போக முடியாது சார் அப்படின்னேன். என்ன சார் அப்படின்னாரு. கேட்டு பூட்டிருக்கு சார் அப்படின்னு. ஒரு ஆள் வெளியில் அருவாளோட வெயிட் பண்ணுறா சார் அப்படின்ட்டேன். கேட்டு பூட்டிருக்கு, நீங்கள் சாங் ஓகே பண்ணாமல் டியூன் ஓகே பண்ணாமல் நீங்கள் போக முடியாதுன்னு சொல்லிட்டேன். சார் என்ன சார் இது அராஜகமாக இருக்கே சார், அப்போல்லாம் பாட்டு வராது சார்ன்றாரு. இன்றைக்கி வரும் சார், பார்த்துருவோம் சார், இன்னைக்கு அந்த பாட்டை நம்மளான்னு பார்த்துருவோம் சார்ன்ட்டு பார்த்துருவோம் சார்ன்றார். கரெக்டாக முடிச்சுட்டு மேலே ஒரு 9 மணிக்கு வந்தார். அந்த 1/2 hour கேப்பில் எங்களுக்கு ஒரு 4-5 லிரிக்ஸ் கிடச்சிச்சு. அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு 4 லிரிக்ஸ் கிடச்சிது. அதை நான் எழுதி வச்சுட்டேன் பேப்பரில். இவங்க வெறும் சிநேகன் மேலே வந்தாங்க, சார் இதுக்கு போட முடியுமா பாருங்கள் சார். சார் சூப்பராக இருக்கே சார், அந்த லைன் பிரமாதமாக இருக்கே சார், சார் இது போட்டுடலாம் சார் அப்படின்னாரு. அடுத்த செகண்டு அப்படி கை வச்சாரு, அப்படியே அழகாக டியூன் வந்துச்சு. அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட ஏக்கங்கள், அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும், நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம். இதில் என்ன பெரிய ஹைலைட்னா 3 நாளில் லிரிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ரெக்கார்டிங் போயாச்சு. சரி யார் பாட போகிறா அப்படின்றப்போ ஒரு பெரிய சிங்கரை பாம்பேலேருந்து டிக்கெட் போட்டு வர வச்சு அந்த பாட்டை பாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. பாடவும் செஞ்சிட்டாரு. அந்த சிங்கர் பாடிட்டு போயிட்டார். பாட்டை நான் சாரெல்லாம் உட்காந்து கேட்குறோம். எனக்கு அந்த ஃபீலே வரல. அவர் ஒரு சங்கீத சுத்தியோடு பாடியிருக்காரே ஒழிய, அந்த ஒரு சொன்னார்ல, நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம், அந்த பொற்காலம் அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ள 10-20 வருஷத்து நினைவுகள் ஓடும். அந்த 20 வருஷத்து நினைவுகள் ஓடுறது அந்த உச்சரிப்பில் இருக்குது. தமிழ் தெரிஞ்சவங்க பாடுறதுல இருக்க உச்சரிப்பு. நம்ம கூட்டு வந்த சிங்கர் வந்து பாம்பேக்கார், அவருக்கு தங்கிலீஷில் எழுதி கொடுப்போம், வார்த்தைகளோட மீனிங் தெரியல. அப்போ அவர் என்னன்னா அது ஒரு பொற்காலம் அப்படின்னு போயிட்டார். அப்போ எனக்கு உணர்வுகள் எது, பாசம், அன்பு, சோகம் எதுவும் வரல. அப்புறம் நான் டிசைட் பண்ணேன், அந்த ட்ராக்கை தூக்கி போட்டு, சார் நீங்கள் பாடிருக்கு சார், உங்கள் குரலில் தான் சார் அந்த அந்த உணர்ச்சி இருக்குது, அந்த தமிழ் உச்சரிப்பு வந்து நீங்கள் உச்சரிக்கிறது மாதிரி அவங்க உச்சரிக்கலன்னு. சார் நானா சார், வேணாம் சார், நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்கன்னார். நீங்கள் தான் பாடுறீங்க சார் அப்படின்னு சொன்னால் அப்படி பாடப்பட்டது தான் அந்த அவரவர் வாழ்க்கையில்.
அந்த லாஸ்ட் வரி மட்டும் பாடுங்க சார். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும், நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். ஸோ ஒரு பாட்டு பாடும்போது, ஒரு பாட்டை உருவாக்கும் போது, ஒரு டைரக்டர், ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு சிங்கர், ஒரு லிரிக் ரைட்டர்ஸ், மியூசிஷியன்ஸ் எல்லாரோட ஒத்துழைப்போடு தான் ஒரு பாட்டு உருவாகுது. ஸோ எனக்கு இவர்கிட்ட சார்ட் இருந்து கிட்டத்தட்ட பாண்டவர் பூமி அண்ட் ஆட்டோகிராஃப் எல்லா பாட்டு ஹிட்டு. தோளா தோளா இப்போவும் ஃப்ரெண்ட்ஷிப் டேனா ஃபஸ்ட்டு கேட்குறது தோளா தோளா தான். இந்த யதார்த்தம் தான் சார் எங்களுக்கு உங்கள்கிட்ட ரொம்ப பிடிக்கும். இந்த லைவாக அது எப்படி நடந்ததுங்கிறத கேட்கறதுக்கும் அதை பார்க்கறதுக்கும் எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. அண்ட் மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. நீங்களும் இருக்கைகளில் உட்காந்து எங்களுக்காக என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பாட்டு பண்ணாலுமே, நான் எதை தான் கம்போஸ் பண்ணாலுமே, வாசிக்கிறது யார்? The instrumental players. We have some of the best musicians in the country actually. So I owe a lot to all the musicians. In fact, இன்னைக்கு the சாதக பறவைகளுடைய ஒரு அழகான டீம் இருக்கு. Plus many of my musicians are here. Same time, I like our Cine Musician Union. You know, it's been the parent body which has been அவங்க தான் வந்து எல்லா மியூசிஷியன்ஸும் we're all registered under one union called Cine Musician Union. So they are the one who has been supporting us. At the same time இன்னொரு ஃபென்டாஸ்டிக்கான டைரக்டர் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. வெனிலா கபடி குழு போன்ற நிறைய நல்ல திரைப்படங்களை தமிழ் சினிமாக்கு கொடுத்த என்னுடைய ஃபேவரட் சுசீந்திரன் சாரும் இங்கே இருக்காரு. அவருக்காக ஒரு பெரிய கைத்தல கொடுத்தலாம்னு நினைக்கிறேன். We would like to have him as well on stage. ஸோ நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். I would request sir to kindly do the honor. சுசீந்திரன் சாருக்காக ஒரு உற்சாகமான ஒரு கைத்தறி கொடுக்கலாம். லேசன் ஐ மீன் கம் ஆன். Thank you sir. Please. அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு. என்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு ஒரு சாங் ரெக்கார்டிங் நான் பார்த்தது, நான் கேட்டது அப்படின்னா வந்து பரத்வாஜ் சாருடைய அவரவர் வாழ்க்கையில் சாங் ரெக்கார்டிங் தான். சினேகன் வந்து எனக்கு என்னுடைய பிரதர் மாதிரி. ஸோ அப்படித்தான் வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கனவு மாதிரி இருந்துச்சு. ஒரு சாங் பார்க்குறதா இருக்கட்டும், கேட்குறதா இருக்கட்டும், அதை லிரிக்காக எழுதி அது எப்படி மாறி அது வெளியே வந்துச்சு அப்படிங்கிற அந்த ப்ராசஸ். நிறைய திரைப்படங்கள், தமிழ் திரைப்படமாக இருக்கட்டும், நிறைய திரைப்படங்கள் வந்து சினேகன் அப்படிங்கிற ஒரு லிரிக் ரைட் இன்றைக்கி இருக்காருன்னா அது வந்து பரத்வாஜ் சார்னால தான். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மேடையில் நிற்கிறதுல ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஒரு பெரிய ஃபேன் நான் வந்து பரத்வாஜ் சாருக்கு. இப்போவும் என்னுடைய பிளேலிஸ்ட்டில் ஒரு 50 பாடல்களில் பரத்வாஜ் சாருடைய பாடல் ஒரு 10 பாடல் இருக்கும். அது ட்ராவலிங்கில் போகும்போது அந்த மெலோடிஸ் கேட்டுட்டு போகும்போது நான் மறுபடியும் அந்த வயசுக்கு போன மாதிரியான ஒரு உணர்வு வரும். மறுபடியும் சரண் சார் இருக்கார். சரண் சார் இவங்க காம்பினேஷன் அப்படின்னா அது ஒரு பெரிய மெலோடி, அற்புதமான மெலோடி சாங்ஸ் அவ்வளோ கொடுத்துருக்காங்க. காதல் மன்னன் ஹீரோயின் இருக்காங்க, அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மறுபடியும் ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி சரண் சாருடைய பரத்வாஜ் சாருடைய காம்பினேஷனில் ரசிகர்கள் உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வரணும்னு கேட்டுக்கிறேன். இந்த நாளில் வந்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த விழாவை கழிச்சதுக்கு என்னுடைய நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஐம் டேக்கிங் another moment also. யோகி சேது சார் நமக்காக மேடைக்கு வந்தார். அவரும் பேசணும்னு ஆசைப்படுறேன். அவர் பேச ஆரம்பிச்சார்னா அது கேட்க ரொம்ப நல்லா இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால நீங்கள் மேடைக்கு வரணும்னு ஆசைப்படுறோம். ஸோ யோகி சாருக்காக ஒரு பெரிய கைத்தறி கொடுங்க ப்ளீஸ். த மேன் ஹிம்செல்ஃப், ஒரு ஸ்பான்டேனிட்டி கிங்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து மேடைக்கு வர்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யோகி சார் அப்பயே வந்தீங்க, ஃபெலிசிட்டேட் பண்ணீங்க, நீங்க பேசல, எங்களுக்கு நீங்க பேசி கேட்கணும்னு ஆசையா இருக்கு. பேச ஆரம்பிச்சாருன்னா அப்படியே கேப் விட்டீங்க. இல்ல சார், அது கொஞ்சம் யோசிச்சு அப்படி வரதுக்குள்ள உங்களை மாதிரி அப்படி வரல சார், அதான் கொஞ்சம் லைட்டா. பரத்வாஜ் வந்து ஸ்டார்டட் இன் 1998 வித் நம்ம சரணுடைய காதல் மன்னன் ஆக இருந்தாலும் அவரை நான் முதல் சந்தித்தது 1988 10 years பிஃபோர் he started his career. அவர் என்னுடைய ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ். அவர் ஐ திங்க் வில் ப்ரிஃபர் த வேர்ட் டிஸ்டன்ட் அண்ட் ரிலேட்டிவ். அவர் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், வெரி வெல் ஏர்னிங் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இன் டெல்லி அண்ட் பாம்பே. நல்லா சம்பாதிச்சிருந்தால் அப்படியே விட்டுட்டு வந்ததில் புத்தர் அப்படியே எல்லாத்தையும் ராஜ்யத்தை விட்டு வந்தது போல் இருந்தது எனக்கு. என்ன இது என்ன பண்ண போகிறான் அப்படின்னு. தென் ஐ வாஸ் வெரி ஸ்கெப்டிக்கல். ஏதோ கொஞ்சம் ஆர்வ கோளாறு அப்படின்னு நினச்சிருந்தேன். வியர் போத் எங்கப்போ அப்புறம் நினச்சி பார்க்கும்போது தான் தெரியுது, வேர்ல்டில் நீங்கள் ப்ராடிஜிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தையாக பருவத்தில் இருக்க ஞானப்பழமாக இருப்பது வந்து மேத்தமெட்டிக்ஸ்லேயும் மியூசிக்கில் தான் உண்டு. ஸோ இவர் மேத்தமெட்டிக்ஸ் வரும், மியூசிக் வரும்.
நமக்கு ரெண்டுமே வராது ப்ராடஜி ஸ்கொயர் சார் அப்போ அது இல்லையா. ஸோ சரி ஃபார் எக்ஸாம்பிள் அது கணக்கு நல்லா போடுறாரு. அதனால இது இப்படி வாழ்க்கையில் ஒழுங்காக அவருடைய நிறைய கணக்கு போட்டு தான் உள்ளே வந்திருக்காரு அவர். ஃபேசினேட்டிங் அபவுட் ஹிம் இஸ் திஸ். நம்ம அசல் உட்காரும்போது கூட சரணுடைய ஃபுல் தேங்க்ஸ் டு சரண் ஃபார் ரியலி அவர் பாதுகாத்து அழகாக கொண்டு வந்ததுக்கு சரணுக்கு நான் பிரத்யேகமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நாட் ஒன்லி ஃபார் இன்ட்ரடியூசிங் ஹிம் பட் அந்த டைம் அண்ட் அகைன் இவருடைய டேலண்ட் அப்படியே தூக்கி காட்டுறதுக்கு என்ன உதாரணத்துனா, சாதாரண வார்த்தைகளை நம்மளுடைய வட்டார வழக்கில் கடத்தக்கூடிய ஒரு சக்தி பெற்றவர் இவர். யாராவது பாராட்ட வேண்டும்னா ஓ போடுன்னு சொல்கிறோம், பழசு தான் ஞாபகம் டியூனோடய சொல்கிறோம். பல விஷயங்கள் வந்து எனக்கு டக்குனு ஞாபகத்தை வரல. ஹவு மெனி வேர்ட்ஸ் அது வந்து நம்மளோட வட்டார வழக்கில் வந்ததுக்கு காரணம் வார்த்தைகள் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. இவர் டியூன் போடும்போது நான் பார்த்துருக்கேன், ஹார்மோனியத்தில் லைட்னிங் ஸ்பீடில் போடுவார். வாலி தான் வந்து ஒரு வாட்டி கதையை கேட்டுட்டு ஜன்னல்கிட்ட போய் துப்பிட்டு வந்தார்னா பல்லவி வந்துடும். இவர் மின்னல் வேத்தில் ஜன்னல் எழுதிய பல்லவி வரும். ஃபேசினேட்டிங் டேலண்ட், தட் இஸ் சம்திங் விச் ஐ ஃபவுண்ட் இன் ஹிம். அதுக்கப்புறம் ஜான்ரு நிறையா இருக்கு. ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் அப்படின்னு இல்லாமல் எக்லிக்டிக்காக இருப்பார். எல்லா ஸ்டைல்லையும் பாடல் பாடக்கூடிய ஒரு மகத்தான திறமை பெற்றவர் அவர். இஸ் எ சிங்கர் கம்போசர் லைக் எம்எஸ் விஸ்வநாதன். பாடும்பொழுது உங்களுக்கு தெரியும், உங்கள் ஆத்மா ஒன்று இருக்கும். என்ன சார் அவ்வளோ அந்த விண்டி வாய்ஸு நம்முடைய சிங்கம் என்றால் அந்த பாடல் சிவாஜி சார் அந்த வீட்டில் அன்றைக்கி பாடி காட்டும்போது அன்றைக்கி நல்லாரும் ஃபீல் பண்ணும். அந்த அழலைன்னா அவனுக்கு வந்து ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் போய் செக் பண்ணிக்க வந்து அவ்வளவு திறமை பெற்றவர். அவருடைய இது உங்களுடைய ஒவ்வொரு பூக்களுமே அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங்லி ஹீ காட் நேஷனல் அவார்டு ஃபார் த சிங்கர் கே.எஸ். சித்ரா அண்ட் ஆல்சோ பா விஜய் த லிரிசிஸ்ட். கஷ்டப்பட்டு ஸ்னேகன் வைரமுத்துலாம் எழுதியிருக்காங்க, ஆனால் அவார்டு வாங்கி போனது பா விஜய். அப்புறம் சீனா தானா ஒரு டியூன் ஒன்றும் வட பாப்புலர் தெரியுது, டியூனா தானா வருது அப்படின்னு நான் நினச்சிருப்பேன். அதுக்கப்புறம் விருதும் அது மாதிரி வருது அவருக்கு. அது இட்ஸ் அப்புறம் ஒரு வார்த்தை கேட்க நம்ம நயன்தாரா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து அந்த அருமையான பாடல், அந்த ஐயா பாடலில் அது ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் அப்படின்னு இல்லையா. எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு சார். என்ன இருக்கா, நான் கூட இந்த ஷோக்கு வரதுக்கு முன்னாடி இவ்வளவு ஹோம்வொர்க் பண்ணல சார். அப்படியே லிஸ்ட் போட்டு பேசுறத பார்த்தா இல்லை ஒரு டியூன் வரதுக்கு ஒரு வருஷம் ஆகுது. ஏன்னா இவர் உடனே போடுற ஒரு நிமிஷம் தான் ஆகுது இவருக்கு டியூன் போடுறதுக்கு. அப்புறம் அழகழகிய களவாடிய பொழுதுகள், அதில் என்ன ஒரு அருமையான நம்ம இல்லை களவாடிய பொழுதுகள் நமக்கு வந்து காலாவதியான பொழுதுகள் தான் நம்மகிட்ட இருக்குது. அப்புறம் ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் 2 முறை ஜெமினி படத்துக்கும் ஆட்டோகிராஃபுக்கும் நீங்கள் வாங்கியது ஒரு ஒரு ஒப்பற்ற ஒரு அச்சீவ்மெண்ட்டு. அப்புறம் கலைமாமணி விருது வாங்கியிருக்கீங்க நீங்கள். இது திஸ் இஸ் சம்திங் யூனோ. யூ ஆர் இன் சிட்டி கால் டெல்லி, யூ ஆர் இன் சிட்டி கால் பாம்பே, ஆல் ஓவர் த வேர்ல்டு. பட் அவருக்கு பிடிச்ச சிட்டி வந்து டெனாசிட்டி. அவர் வந்து உழைப்பு அப்படிங்கிறத வந்து விடலை. 10 வருஷம் ஒரு மனுஷன் சார்ட் அவுட்மெண்ட்டாக இருந்து விட்டுட்டு சினிமாவில் தான் வரணும், மியூசிக் கம்போசராக வந்து அது சாதித்து காட்டினீர்கள். பட் ஐ ஸ்டில் ஃபீல் இன்னும் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து இன்னும் 30 வருஷம் பின்னாடி நோக்கி இன்னும் ஒரு 40 வருஷம் அவங்க இன்னும் பிரமாதமாக யூஸ் பண்ணணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இன்றைக்கி கேட்கும்போதெல்லாம் இன்னும் நிறைய வரணுமே, இன்னும் நிறைய கேட்கணுமே, இன்னும் கான்டெம்பரரியாக இருக்குது அப்படின்னு அந்த ஒரு ஜோல்ட் ஒன்று கொடுக்குறீங்க உங்களோட எல்லா ஃபாஸ்ட் பாடல்களும். ஒரு ஓபாட் ஆகட்டும் இல்லை சீனா தானா ஆகட்டும், இட் இஸ் ஸோ கான்டெம்பரரி. இட் இஸ் 20-25 சாங். ப்ளீஸ் கம்போஸ் a lot of movies and you are so contemporary. You are a timeless musician mainly because you are a man of soul. And music is something to do with soul. You will always live as long as music lives. Thank you so much, sir. Thank you so much. Meanwhile, let's make some noise for Yogi sir. You've been very kind with all those appreciating words. வேறு என்னங்க பண்ணுவோம், எனக்கு ஒரு மனிதனுக்கு அழகான எல்லாம் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ சர்டன்லி ஐ வில் டூ மை பெஸ்ட்.